தெலங்கானாவில் முறை தவறிய உறவில் இருந்த காதலி வீட்டை எழுதித்தர வற்புறுத்தியதால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கட்டிய கணவனை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த பெண்ணை ரகசிய காதலனை தீர்த்து கட்டியிருக்கிறார். நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலத்தில் கானாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரையா. இவரின் மனைவி 48 வயதான பார்வதம்மா. இவர்கள் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு வாக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமுலு என்பவர் உடன் பத்மாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதை அறிந்த கணவர் சந்திரையா கண்டித்திருக்கிறார். அதனால் ஆத்திரம் கொண்ட பார்வத்தம்மா தனது ரகசிய காதலன் ராமுலுவுடன் சேர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு கணவனை கொலை செய்திருக்கிறார். இந்த வழக்கில் ராமுலு, பார்வத்தம்மா இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறை சென்று வெளியே வந்ததும் இருவரின் ரகசிய உறவு தொடர்ந்துள்ளது. அதற்கு இரு குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பின்னர் இருவரும் ஊரை விட்டு சென்று கர்னூல் நகரில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தனர். வேலை செய்த இடத்தில் ராமுலுவுக்கு லக்ஷ்மி என்ற மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதை அறிந்த பார்வத்தம்மா லக்ஷ்மியுடன் நாள்தோறும் சண்டையிட்டிருக்கிறார். மேலும் உன்னை நம்பி குடும்பத்தை விட்டு வந்த தனக்கு துரோகம் செய்வியா என்று ராமுலுவுடன் தகராறு செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ராமுலுவை கட்டுப்படுத்த முடியாது என்று உணர்ந்த பார்வத்தம்மா அவரது பெயரில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் பார்வத்தம்மாவை கொலை செய்ய ராமுலுவும் அவரின் புது காதலி லக்ஷ்மியும் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கடந்த 25ஆம் தேதி இரவு மதுபாட்டில் மற்றும் கத்தியை வாங்கிக் கொண்டு ராமுலு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் பார்வத்தம்மாவை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு தயாராக இருந்த லக்ஷ்மியுடன் சேர்ந்து பார்வத்தம்மாவை கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் சரிந்து விழுந்தவரை கத்தியால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். அப்போது பார்வத்தம்மா அணிந்திருந்த கொலுசு, கம்மல் உள்ளிட்ட நகைகளை லக்ஷ்மி எடுத்துள்ளார். பின்னர் உடலை அருகிலுள்ள வயலில் இருந்த மக்காச்சோள குப்பையில் போட்டு தீ வைத்துள்ளனர். மறுநாள் காலையில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கிடந்தது தொடர்பாக விவசாயிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஸ்ரீசைலம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் ராமுலுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து பார்வத்தம்மாவை கொலை செய்து உடலை எரித்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முறை தவறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்துவிட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த மனைவியை அவரின் ரகசிய காதலனே மற்றொரு பெண்ணுடன் சேர்த்து கொன்று எரித்த சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.